பொன்முடி என்ன சுதந்திர போராட்ட வீரரா, சமூக நீதி போராளியா, இல்ல சாராய ஒழிப்புக்காக பாடுபட்டாரா? ஊழல் வழக்குல சிக்கி பேசக்கூடாத பேச்சை எல்லாம் பேசி தமிழ்நாட்டுல எந்த மூளைக்கு போனாலும் தமிழ்நாட்டு மக்கள் திமுக பார்த்து கேள்வி கேட்கறதுனால வேற வழியே இல்லாம அவருடைய பதவியை பறிச்சிருக்கிறாங்க. இனி எப்படி அவருடைய பதவியை பறிக்கலாம்? எங்களுக்கெல்லாம் பொன்முடி பிச்சா போட்டு இருக்கிறாருன்னு ஒரு பேரூராட்சி மன்ற உறுப்பினருங்க, ஒரு பேரூராட்சி மன்ற உறுப்பினர் நடூர் ரோட்ல நூற்றுக்கணக்கான மக்கள் சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் பொது சொத்தான நடு ரோட்ல அவருடைய பைக்கை தூக்கி போட்டு பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருக்கிறார். அவர்களையா இன்னும் ஜெயில புடிச்சு போடாம இருக்கிறாங்க? அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல. எந்த அளவுக்கு முட்டாளா இருக்கிறாங்க பாத்துக்க. எப்பயுமே பொன்முடி மக்களை எல்லாம் ஒரு ஆடு மாடா நினைச்சு பேசுவார். நீ ஓசி பஸ் தானே, எஸ்சி பிரசிடண்ட் தானே அப்படின்னு அவர் என்னமோ அப்படியே மேலோகத்துல இருந்து விழுந்தவர் மாதிரி இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஆடு மாடு மாதிரி பேசுவாரு. ஆனா அவர் கூட இருக்கிறவங்கள எந்த மனநிலையில இருக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் பொன்முடி போட்ட பிச்சை அப்படின்ற. ஏன்னா அவருடைய பைக்கா இருக்கும், சொந்த பைக்கா தான் இருக்கும். நீ கொளுத்துறதான் உன் பைக்கை உன் தோட்டத்துல வச்சு கொளுத்திக்க, உன் கொலையில வச்சு கொளுத்திக்க. அதனால மக்கள் பயன்படக்கூடிய புது ரோட்ல வச்சு கொளுத்துற. உங்க எல்லாம் எப்ப திருத்துறது? நீங்களாம் எப்ப திருந்த போறீங்க?